Hi friends, welcome to Renuka Malathi Samayal. Today special ribbon pagoda. அதுக்கு தேவையான பொருள் என்னன்னா அரிசி மாவு, கடலை மாவு, பொட்டுக்கடலை பவுடர், தனி மிளகாய் தூள், எள்ளு, பெருங்காயத்தூள். வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்கம்மா, ரிப்பன் பகோடா செய்யறதுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இந்த கப்பில் ஒரு 2.5 கப்பு எடுக்கிறேன். ரெண்டரை கப்பு எடுத்துக்கிறேம்மா. இது கடல மாவுமா, இது வீட்லேயே அரைச்ச கடல மாவுமா. பொருட்கலாம் இது உடச்சக்கல மிக்சிலே உடச்சிக்கிறேன். 100 கிராம் உடச்சக்கல 1/2 கப்பு போட்டுக்கலாம். இதுக்கு நிறைய போட்டால் நல்லா தான் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது போட்டலாம். தனி மிளகா பொடிமா, ஒரு ஸ்பூன் எள்ளு வச்சுக்கிறேம்மா, ஒரு ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் பெருங்காயம் பொடிமா, தேவைக்கேற்ற உப்பு, எல்லாம் போட்டாச்சு. கலந்துடலாம். நாங்கள் ஏற்கனவே கூட இந்த வீடியோவில் போட்டுருக்கோம். இது இப்போ கிருஷ்ண ஜெயந்திக்காக போடுறோம். வாங்கம்மா, சூடு பண்ண எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 கரண்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லது, எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். சின்ன கரண்டி இதமா, ரொம்ப பெருசாகவும் இல்லை. எண்ணெய் விட்டால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் பார்த்து கலருங்க. இது எனக்கு கொஞ்சம் தெரியும் சூடு இருக்குதுன்ட்டு. நான் இந்த மாதிரி மாவுலாம் அள்ளி போட்டுப்பேன். நீங்கள் எதனா பண்ணுறதுன்னா ஒரு ஸ்பூனு போட்டு கிண்டிட்டு செய்யுங்க. நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் பாருங்கள், மாவு இப்படி பிடிக்கணும். நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தா இப்படி பாருங்க, கரெக்டான பக்கம் வந்துட்டு. இப்போ தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாமா. நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுட்டேன். இந்த பக்கத்துக்கு இருக்கட்டும். நம்ம அடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். வேறுமா ரிப்பன் பவுடர் ஆச்சு, இதை போட்டுருங்க. கொஞ்சோண்டு நெய் எடுத்து இதை இப்படி தடவி விட்டுருங்க. இதை ஃபுல்லாக போட்டுருங்க. இந்த அளவுக்கு போட்டு விட்ருங்கம்மா. வாங்கம்மா, நல்லா மூடிடலாம். சின்னதாக மாவு பிடிச்சி புள்ளியார் வச்சுக்கிறேம்மா. இது எங்கள் வீட்டில் பலகாரம்லாம் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு புள்ளியாரை பிடிப்போம். ஒரு சின்ன குங்குபட்டு வச்சாச்சு. அவங்க எண்ணெய் காஞ்சித்தான் பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சித்துமா. இதை எடுத்துடலாம். இவரை பிள்ளையார்கிட்ட வச்சிடலாம். இப்போ எண்ணெயில் விட்டுடலாமா. ரிப்பன் பாருங்கம்மா, இந்த மாதிரி விட்டுருங்க.
நல்லா கேஸை ஸ்லோ பண்ணி வச்சுட்டு செய்யுங்கம்மா, ஏன்னா கையில் அனல் பறக்கும். கொஞ்ச நேரம் வேகட்டும். திருப்பி போட்டாச்சுமா. இப்போ மீடியமான தீயில் வைங்க, ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க, தீஞ்சு போயிடும். ஸ்லோவாக வேகட்டும். பாருங்கம்மா நல்லா செவந்துச்சு. இந்த மாதிரி இருக்க சொல்ல எடுத்துடணும். நல்லா செவந்துச்சுமா. இது அப்புறம் கொஞ்சம் ஆறின பேர் உடச்சி காட்டுறோம். நம்ம மீதி இருக்க மாவு இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியே போடுங்கம்மா, நல்லா வரும் பட்டை பட்டையா. அப்புறம் நல்லா ஆறின பேர் நம்ம உடச்சிக்கலாம். ரெண்டாவது வாட்டி போட்டுக்கிறேன், அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். நல்ல வாசனையாக இருக்குதுமா, மணக்குது. நல்லா இந்த காரம் பெருங்காயம்லாம் போட்டு எள்ளெல்லாம் பொரிஞ்சுது, எண்ணெயில் பொரியும், அவ்வளோ வாசனையாக இருக்குது. வாங்கம்மா எடுத்துடலாம். நல்லா செவந்துச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிருக்கு. கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல். நீங்களும் அந்தமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் ஏற்கனவே பிஃபோர் இந்த வீடியோ போட்டிருக்கோம், எங்களோட சேனலில் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் அந்தமாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரிப்பன் பக்கோடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாங்கம்மா, நல்ல வாசனையாக இருக்குதுமா. பெருங்காயம் வாசனைலாம் நல்லது. பாருங்கள் எப்படி உடையுது பாருங்கள், எப்படி சவுண்டு உடையுது பாருங்கள். நல்லா இருக்கும்மா. இது பண்ணுங்க கிருஷ்ண ஜெயந்திக்கு. நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் போட்டுக்கிறோம், கொஞ்சமாக செய்யறதையும் போட்டுக்கிறோம். இப்போ நிறைய போட்டுக்கிறோம். 2 கிலோவுக்கு மேலே வந்துக்குதுமா இப்போ.